மறைமுகமா மறுபடியும் ப்ளூ சட்டை மாறனவர் பேசி பயங்கரமா கலாய்ச்சி ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. விஜய் அவரு இன்னைக்கு கரூர்ல நிகழ்ச்சிகளை பேசினாரு. அப்ப நான் பேசல அப்படின்னா வாய் திறங்க சிஎம்னு சொல்றாங்க. நான் பேச ஆரம்பிச்சாலே எழுந்து வெளியே போயிடுறாங்க. இனிமே பேசுறதுக்கு முன்னாடி எல்லா கதவையும் மூடுங்கன்னு சொல்லிட்டு தான் பேசணும். நான் 5 நிமிஷம் பேசினதுக்கு கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிரும் அப்படின்னு பேசியிருந்தாரு. முதல்வர் விஜய் அவரு இப்படி பேசிய வீடியோ வெளியான சில நிமிடத்துல சமூக வலைதளத்துல விவாதமும் ஆரம்பமாயிருச்சு. இந்த விவாதத்துல வழக்கம் போல இணைஞ்சவர் தான் ப்ளூ சட்டை மாறன். அவரு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தாவிகாவை துறைமுகம் தொகுதியில தூள் பக்கோடா போட்டதே திமுக, சேப்பாக்கத்துல சேமியா பாயாசம் போட்டதே திமுக, அத பத்தி பேச மாட்டீங்களா? 234 தொகுதியில 126 இடங்கள்ல தாவிகா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்க மக்கள் போட்டதும் கொத்து பரோட்டா தானா அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. விஜய் அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்து வராங்க. இன்னும் சில பேர் ப்ளூ சட்டை மாறன் அவருடைய பதிவை பகிர்ந்து விவாதிச்சும் வராங்க. ஏற்கனவே சட்டசபையில முதல்வர் பேசும்போது அப்பாவை காணோன்னு கலாய்ச்சது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த பேச்சுக்கு திமுக மட்டும் கிடையாது, கூட்டணியில் இருந்த விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் உட்பட பல பேரும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. விஜய் அவரும் தன்னோட பேச்சை மாத்துவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் மறுபடியும் கரூர் மேடையில கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கன்னு பேசினாரு. பழைய விவாதத்தை மீண்டும் தூண்டி இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, இப்ப கொத்து பரோட்டா அப்படிங்கிற ஒரு டயலாக் தான் சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முதல்வர் அவர் பேசினதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த எல்லாருமே எடுத்து வைரல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. சொல்ல போனா மு.க. ஸ்டாலின் அவரை கிண்டல் பண்ணி அவர் பேசினது நிறைய விமர்சனமும் ஏற்படுத்தி இருந்துச்சு முன்னாடியே. இப்ப மறுபடியும் அவர் பேசியிருக்காரு இல்லையா? இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் எதனால இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அவர் பேசினதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ப்ளூ சட்டை மாறன் அவரு எப்பவுமே அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை வெளிப்படையாவே வச்சு கலாய்ச்சிருவாரு. அந்த மாதிரிதான் இவ்வளவு நாளா சமூக வலைதளங்கள்ல தாவிகா பத்தி எந்த செய்தி வந்தாலும் அவர் வெளிப்படையா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு விஜய் அவருடைய ரசிகர்களும் சரியான பதிலடியை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவரு கொஞ்சம் கூட எந்த ஒரு பயமும் இல்லாம மறுபடியும் இந்த சர்ச்சைகள்ல சிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் பேசின எந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் விஜய் அவருடைய ரசிகர்கள் பேசுற விஷயத்துக்கு அவர் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் விஜய் அவர்கள் இப்படி பேசுற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவரு இப்படி எல்லாம் மறுபடியும் திருப்பி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வரத பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. இனிமே போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.